வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர் ஸ்விங் மிஷின் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிஷினோட மேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுக்கியில் ஜின்னு மாடலு, அதாவது அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா L1C. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பவர் மிஷினுமே சேம் ஒரே அசம்பிளிங் மெத்தடு தான். அதாவது நீங்கள் ஜாக் மிஷின் வாங்கினாலும் சரி, ஜென்சி வாங்கினாலும் சரி, உஷா வாங்கினாலும் சரி, இது எல்லாமே சேம் மெத்தடில் தான் எல்லாமே அசம்பிளிங் மெத்தடாக இருக்கும். ஒன்லி அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து சில அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சேம் மெத்தட் தான். நீங்கள் எந்த மிஷின் வாங்கினாலும் இதே மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது A to Z ஃபுல் கம்ப்ளீட் அன்பாக்சிங்கில் இருந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ணுறது வர ஃபுல் வீடியோஸ் இதில் இருக்குது. அது ரொம்பவே லென்த்தாக இருக்கும். அதனால் 5 பார்ட்டாக அப்லோட் பண்ணுறோம். இதோட எல்லா பார்ட்டோட வீடியோஸும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பார்ட்டு வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ಓಲ್ಡ್ ಮಿಷಿನ್ ಗೊತ್ತು, ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್. ಇದೇನ ಡಬಲಾ? ಇಲ್ಲ, ಬಾಬಿನ್. ಓಕೆ ಓಕೆ. ಅಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ಇದೇ ರೈಸ್ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೈಸ್ பண்ணி விட்டுருங்க. ಓಪನ್ ಆಯ್ತಾನ ಆಗಲ್ಲ.
ಬಾಬಿನ್ ಇನ್ಸೈಡ್ ಇದೆಯಾ? ಇನ್ಸೈಡ್ ಇದೆ ತೆಗೆದು ತೋರಿಸ್ತೀನಿ. ಪ್ರೈಸ್ 500 ಇದೆ. ನಾವು ಹೊಸ್ದಾಗಿ ಕಲಿತಾ ಇದ್ರಲ್ಲ 2000 ಆಗಿ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಎಷ್ಟಿರುತ್ತೆ? 4500. ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇಲ್ಲ ಡೈರೆಕ್ಟ್ ಪ್ಲಸ್ ಮೈನಸ್ ಇಲ್ಲ ಡೈರೆಕ್ಟ್ ಅಪ್ ಡೌನ್ ಮಾಡೋದ್ರಲ್ಲೇ ರೆಡ್ಯೂಸ್ ಆಗುತ್ತಲ್ಲ. ಎಂಡ್ರಾಯ್ನ ಅದು ಸೆಟ್ ಆಗುತ್ತೆ ಹೋಗುತ್ತೆ. ಇದೆ ಲಿಫ್ಟ್ ಅಪ್ ಅಂಡ್ ಡೌನ್ ಇಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ಟೀಚರ್ಸ್ ಬಂದಿದೆ. ತುಂಬ ಲೆಂತ್ ಬಿಗ್ ಇದೆ. ಲೆಂತ್ ಲೆಂತ್ ಇದೆ. ಇದು ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು.